திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தூய இன்னாசியார் தன்னாட்சி கல்வியியல் கல்லூரியில் ஆற்றல் மிகு ஆசிரியர்களாக பெண்களை உருவாக்கி உன்னத சேவை செய்து வரும் தூய இன்னாசியார் தன்னாட்சி கல்வியியல் கல்லூரி ஆண்டுதோறும் சமூக நலனுக்காக கருத்துக்களை சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் விதமாக மாணவ ஆசிரியரின் நிலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. திருநெல்வேலி தூய இன்னாசியார் தன்னாட்சி கல்வியியல் கல்லூரி மற்றும் திருநெல்வேலி புறநகர் ரோட்டரி சங்கம் இணைந்து நிலைக்காட்சியை நடத்தியது. அதில் முதலாம் ஆண்டு மாணவ ஆசிரியர்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 குழுக்களாக பிரிந்து காற்று மாசுபடுத்துதல், நெகிழி, மின்சாரம் மற்றும் மின்னணு கழிவுகள், விவசாயம் மற்றும் நீர் சேகரிப்பு போன்ற தலைப்புகளின் கீழ் சூழலியலின் பன்முகத்தன்மையை காக்கும் சீரான செயல்முறைகள் என்ற கருத்தினை வலியுறுத்தி இன்று நிலைக்காட்சி நிகழ்வு நடைபெற்றது. இதில் வேளாண்மை எதிர்காலத்தில் எவ்வளவு அவசியம் என்பதை இந்த விழிப்புணர்வு மூலம் காட்சிப்படுத்தினர். ஆரம்ப காலத்தில் விவசாயம் என்பது பெருகி வரும் அடிப்படை தொழிலாக இருந்தது. ஆனால் இன்றைய காலங்களில் மழை இல்லாமல் வறண்ட நிலங்களாகவும் நிலங்களை விற்பனை செய்து கட்டிடங்களை உருவாக்குதல், இதை ஒழித்து ஆரம்ப கால வாழ்க்கையை மீண்டும் உருவாக்குவோம். அதில் கிராமத்து வாழ்க்கை முறை, செழிப்பான வயல்களை உருவாக்கி காய்கறிகளை பயிர் செய்து அதனை உழவர் சந்தையில் இறக்குமதி செய்து விவசாயியின் வாழ்க்கை பயன்படுமாறு விழிப்புணர்வை மாணவ ஆசிரியர்கள் ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி நகர பேரிடர் மேலான பிரிவு தாசில்தார் செல்வன், சுழற்கழக பன்னாட்டு மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை மற்றும் தூய யோவான் கல்வியியல் கல்லூரி முதல்வர் தேவசகாயம், செல்வகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பல்வேறு கல்லூரிகளில் கல்வியியல் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவியரும் திரளான பொதுமக்களும் சுழற்கழக அங்கத்தினர்களும் இந்த முயற்சியினை வியந்து பாராட்டினர். நிலைக்காட்சி ஏற்பாடுகளை கல்லூரி முதல்வர் அருட்சகோதரி வசந்தி மெடோனா, ரோட்டரி கிளப் தலைவர் செந்தில்குமார், ரோட்டரி கிளப் செயலாளர் கிளாடிஸ் ஸ்டெல்லா அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் பேராசிரியர் பெருமக்கள் செய்தனர்.